வேற லெவல்ல ரீச் ஆகும்னு ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் கம்பெனியா ஏறி இறங்குறாரு. ஆனாலும் அந்த காலகட்டத்துல இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே அட்வான்ஸ் ஆயிருந்ததால எந்த கம்பெனியும் அவங்களோட கான்செப்டை ஏத்துக்கல. இந்த நேரத்துல எலன் மஸ்க் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுறாரு. எந்தவித வருமானமும் இல்ல. ரொம்ப எதிர்பார்ப்போட உருவாக்கின சாஃப்ட்வேரும் இப்போ கை கொடுக்கல. ரொம்பவே மனசுடைஞ்சு போன மஸ்க் கிடைக்கிறத சாப்பிடுறது, அவரோட ஆபீஸ்லயே இருக்கிற சின்ன சோஃபால படுத்து தூங்குறதுன்னு எதுவுமே பண்ணாம அப்படியே சில நாட்கள் போகுது. சில மாதங்களும் கிடக்குது. என்னதான் நியூஸ் பேப்பர் கம்பெனிஸ் அவரோட சாஃப்ட்வேர் வேணாம்னு சொன்னாலும் அந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் டைம்ல அவங்களுக்கு அதோட தேவை சில நேரங்கள்ல உணரும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நேரத்துல தான் இவங்க நினைக்கிறாங்க அன்னைக்கு எலன் மஸ்க் ஒரு பையன் வந்தானே அவனை கூப்பிட்டு பேசுறாங்க. இப்படி ஒவ்வொரு கம்பெனியா அவரை கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவரோட சாஃப்ட்வேரை எல்லா கம்பெனிஸும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளையே இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே பிரபலியமாகுது. ஒரு சாஃப்ட்வேர் ஃபேமஸ் ஆகுதுனாலே சில பெரிய கம்பெனியோட கண்ணு அது மேல விழும் இல்லையா? அந்த மாதிரி காம்பேக்ட் அல்டா விஸ்டா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இன்ஜின் கம்பெனிக்கு மஸ்கோட சாஃப்ட்வேர் ரொம்பவே பிடிச்சு போக கிட்டத்தட்ட $340 மில்லியன் கொடுத்து அந்த சாஃப்ட்வேரை வாங்குறாங்க. மஸ்க் ஆரம்பிச்ச அந்த கம்பெனில அவரோட ஷேர் வெறும் 7% மட்டும் தான். அதனால $340 மில்லியன் அவருக்கு $22 மில்லியன் ஷேரா கிடைச்சது. 27 வயசுலயே எலன் மஸ்க் $22 மில்லியன் சொந்தக்காரனா மாறுறாரு. 22